ஆவியே போற்றி போற்றி, ஆவியே போற்றி போற்றி, ஜோதியே போற்றி போற்றி, ஜோதியே போற்றி போற்றி, ஈசனே போற்றி போற்றி, ஈசனே போற்றி போற்றி, போற்றி 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 போற்றி, போற்றி 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 போற்றி. வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருப்பு சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருப்பு சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க. கைய நல்லா கட்டிக்கிட்டு, கைய நல்லா கட்டிக்கிட்டு, கண்ணுல உருட்டி பார்த்துக்கிட்டு, கண்ணுல உருட்டி பார்த்துக்கிட்டு, தலைய மட்டும் ஆட்டி ஆட்டி இல்லிசைய கேட்டுக்கோங்க, தலைய மட்டும் ஆட்டி ஆட்டி இல்லிசைய கேட்டுக்கோங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருப்பு சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க. தப்பு தண்டா இருந்துக்கிட்டா, தப்பு தண்டா இருந்துக்கிட்டா, அவர்களை நினைக்க வேண்டாம், அவர்களை நினைக்க வேண்டாம். மின்னல் இருக்கு எங்களை, எங்களை பண்ணுங்க, மின்னல் இருக்கு எங்களை, எங்களை பண்ணுங்க. வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க. தூங்கி தூங்கி விழுந்திடாம, தூங்கி தூங்கி விழுந்திடாம, மூணு குறுக்கு வரையாம, மூணு குறுக்கு வரையாம, ஆளுக்கு ஒரு தேட பிடிச்சி கதையெல்லாம் கேட்டுக்கோங்க, ஆளுக்கு ஒரு தேட பிடிச்சி கதையெல்லாம் கேட்டுக்கோங்க. வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம்ங்க, வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் வணக்கம்ங்க. கீர்த்தனை ஆரம்பத்திலே ஆமா. குழந்தைங்களும் குட்டிகளும், குழந்தைகளும் குட்டிகளும், அம்மாமாரும் அப்பாமாரும், அம்மாமாரும் அப்பாமாரும், தம்பிமாரும் தங்கைமாரும், தம்பிமாரும் தங்கைமாரும், அக்காமாரும் அண்ணன்மாரும், அக்காமாரும் அண்ணன்மாரும், பொடிசுகளும் குறும்புகளும், பொடிசுகளும் குறும்புகளும், டிவி முன்னால உட்கார்ந்து டிவி முன்னால உட்கார்ந்து ரிமோட்டை எடுக்காம, ரிமோட்டை எடுக்காம, வேற சேனலை திருப்பாம, வேற சேனலை திருப்பாம, நாங்க சொல்ற சத்தியத்தை நாங்க சொல்ற சத்தியத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எங்களுடைய வில்லிசையை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுரண்டை தெபோராள் வில்லிசை குழுவின் சார்பாக அன்பே உருவான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம். எங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து இந்த வில்லிசையை பாடுவதற்கு கிருபையளித்த எம்பெருமான் இயேசுவுக்கு முதலாவதாக துதிப்புகழ் பாடல் பாடி இந்த வில்லிசையை ஆரம்பிக்கிறோம். ஆதிப்பிதா குமாரன் ஆதித்யேகன் அனவரதமும் சோகம் வீரருக்கு அனவரதமும் சோகம். ஆதிப்பிதா குமாரன் ஆதித்யேகன் அனவரதமும் சோகம் வீரருக்கு அனவரதமும் சோகம்.
பாடல் பாடியாச்சு, ஆமா. வரவேற்று பேசியாச்சு. அடுத்து எதை பத்தி சொல்ல போறீங்க? கிறிஸ்துமஸ் என்றாலே ஆமா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஆமா. அந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமா ஆ. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை பத்தியும், சரி. இந்த கிறிஸ்துமஸுக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தியும் ஆ. நம்ம வில்லிசையா பாட போறோம். ஆமா. அண்ணாடி கிறிஸ்துமஸ் சொல்றீங்க, சந்தோஷம் சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கு. கிறிஸ்துமஸ்னாலே செலவுதான் முன்னாடி வருது. செலவு முன்னாடி வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஆடம்பர கிறிஸ்துமஸா நினைச்சா செலவு தான் முன்னாடி வரும். உண்மையான கிறிஸ்துமஸா ஆண்டவர் பிறந்த தினத்தை கொண்டாடணும்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமா கொண்டாடலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எப்போ கல்யாணம்? அட அதுக்கு முன்னாடி எவ்வளவு காரியம் நடந்திருக்கு. அத முதல்ல சொல்றேன் கேளுங்க. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆகல. அப்போ ஒரு நாள் மரியாள் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு தேவதூதனே வந்தாங்க. தேவதூதனே வந்தாங்களா? ஆமா, தேவதூதனே வந்தாங்க. எதற்காக வந்தாங்க தெரியுமா? தேடி வந்த தேவதூதன் மரியாளை வாழ்த்த வந்த தேவதூதன், தேடி வந்த தேவதூதன் மரியாளை வாழ்த்த வந்த தேவதூதன், பெண்களுக்குள் நீயே ஆசி பெற்றவள், பெண்களுக்குள் நீயே ஆசி பெற்றவள், வாழ்த்தினான் தேவதூதன் என்று வாழ்த்தினான் தேவதூதன். மரியாளை வாழ்த்துவதற்காக வந்தார் தேவதூதன். மரியாளே நீ வாழ்க, பெண்களுக்குள் நீதான் ஆசி பெற்றவள் அப்படின்னு என்று சொன்னார். அது மட்டுமா சொன்னாரு? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் என்றார். உடனே மரியாளம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, இது நடக்காத காரியமாச்சே, இது எப்படி முடியும்? நான் புருஷனை அறியனே என்றாள். உடனே தேவதூதன் அதுக்கு என்ன சொன்னாங்க? பரிசுத்தாவி உன்மேலும் பலன் மேலிடலும், பரிசுத்தாவி உன்மேல் வரும் பலன் மேலிடலும், உன்னை பிறப்பவர்தான் பெரியவரே தேவகுமாரன் இயேசு, உன்னை பிறப்பவர்தான் பெரியவரே தேவகுமாரன் இயேசு. இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னில் பிறப்பவர் பெரியவர் தேவகுமாரன் இயேசு, அவர் பரிசுத்தாவியானவருடைய பலத்தினால வயிற்றில் தோன்றுவார் என்றார். உடனே மரியாள் தேவதூதன் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். அண்ணாடி இயேசுன்னு ஏன் பேரிட்டாங்க? அது அர்த்தம் என்ன? இயேசு என்றாலே பெரிய அர்த்தம் இருக்கு. அவர் தமது எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். தனிப்பட்டவர்களுக்கு மட்டும் அல்ல, ஏழைகளுக்கு மட்டும் அல்ல, பணக்காரங்களுக்கு மட்டும் அல்ல, படித்தவங்க படியாதவங்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்காகவும் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகவும் அனுப்பப்பட்டவர். வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசு என்ற பெயருக்கு அத்தனை அர்த்தமும் உண்டு. அவர் இந்த உலகத்திற்காக வந்த காரணமே இந்த நோக்கம்தான். எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் வந்தாரு. தேவதூதன் சொன்ன வார்த்தைய இந்த மரியாள் அம்மா நம்பி கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த கன்னிகை கர்ப்பவதி ஆகிறவளுக்கு அந்த காலத்துல மரண தண்டனையும் கல்லறிந்து கொல்லப்படுறதும் தான் உண்டு. இத்தனை தண்டனை இருந்தும் அவ தேவதூதன் சொன்ன வார்த்தையை நம்பி உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. மாமன்னர் தமது கற்பத்துல தோன்றுவதற்காக மரணமே வந்தாலும் சரி என்று
சொல்லி சரி. தன்னை அர்ப்பணித்தாங்க அந்த அம்மா. எப்படி அர்ப்பணித்தாங்க ஆமா இப்படி இந்த மரியாளுக்கு என்ன நடந்தது? சொல்றேன். அந்த அம்மா எப்படி அர்ப்பணிச்சாங்க தெரியுமா? எப்படி? நிந்தனைகள் பொறாட்டுவரின் தேவனை தாங்கிடுவேன். நிந்தனைகள் பொறாட்டுவரின் தேவனை தாங்கிடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க நேசரை நான் சுமந்திடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க நேசரை நான் சுமந்திடுவேன். நம்புவேன் வார்த்தையை, நம்புவேன் வார்த்தையை, நம்புவேன் வார்த்தையை, நம்புவேன் வார்த்தையை. நிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புவேன் என்று சொல்லி சரி. விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமா. சரி அண்ணாவி, இந்த தீர்மானத்தை எடுத்து கீழ்ப்படியணும்னு நினைச்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுக்கு அவங்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? சொல்றேன். அவங்க கௌரவம் அந்த மரியாளம்மாவுடைய கௌரவம் போகல. ஆமா. ஆனா கௌரவம் உள்ள மனிதர்கள் தான் தேடி சரி. வந்து வாயார வாழ்த்துனாங்க. நீரின் ஊரினிலே, ஊரினிலே இயேசுதான் பிறப்பாரென்று, பிறப்பாரென்று ஈசர்கள் உரைத்தபடி, உரைத்தபடி நிறைவேறவே, நிறைவேறவே, நிறைவேறவே. யாழும் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிந்து தன்னையே அர்ப்பணித்தார், அர்ப்பணித்தார். பரிசுத்தானே, பரிசுத்தானே. என்ன பரிசு? கொண்டாட்டமா கொண்டாட்டம், கொண்டாட்டம், கொண்டாட்டமா கொண்டாட்டம், கொண்டாட்டம். கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான் நமக்கு கிடைத்த பரிசு. ஆமா. ஆமா. அடுத்து என்ன? சொல்லி மரியாள் கர்ப்பவதியானதை கேட்டு சரி. யோசேப்பு என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், ஆ. ஒரு நீதிமான். சரி. அதனால ஆமா. மரியாள் கர்ப்பவதியான இந்த செய்தியை கேட்ட உடனே ஆ. அவன் இருதயம் படபடத்தது, ஐயோ. உள்ளம் துடிச்சுது. ஆ. எப்படி ஆயிடும் ஆ. மரியாளை தள்ளிடணும்னு யோசிச்சான். ஐயோ. அவன் நீதிமான்றதுனால ஆமா. எல்லாரும் முன்னாடியும் வைத்து சரி. தள்ளிவிட மனசு இல்லாம ஆ. அவளை ரகசியமா தள்ளிடணும்னு யோசிச்சான். அண்ணாவி, அப்போ யோசேப்பு தள்ளி விட்டாங்களா மரியாதை? அதான் வேண்டாம். இல்ல. ஆ. ஆண்டவருடைய திட்டத்தை யாரும் தடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? தேவதூதன் இரவிலே யோசேப்புக்கு உதித்தார். தேவதூதன் இரவிலே யோசேப்புக்கு உதித்தார். ஏற்றுக்கொள்ளி மரியாதையே, தள்ளிடாதடி மரியாதையே. ஏற்றுக்கொள்ளி மரியாதையே, தள்ளிடாதடி மரியாதையே. இது தேவனின் சித்தம்தானே, நீ பயப்படாதே யோசேப்பே. இது தேவனின் சித்தம்தானே, நீ பயப்படாதே யோசேப்பே. தள்ளிவிடணும்னு நினைச்ச நேரத்துல ஆமா. தேவதூதன் யோசேப்புக்கு சரி. இரவிலே சொப்பனத்திலே தோன்றி, ஆ. மரியாள் என்னை சேர்த்துக்கொள், சரி. அவள் வயிற்றில் உண்டாயிருப்பது ஆ. பரிசுத்தமான குழந்தை, ஆமா. ஆகையினால மரியாளை சேர்த்துக்கொள் என்றார். சரி. உடனே யோசேப்பு மரியாதை சேர்த்து கொண்டாரா நபி? ஆமா, உலகமே நிந்தித்தாலும் ஆ. மரியாளை சேர்த்து கொண்டார் யோசேப்பு. சரி. யோசேப்பு கீழ்ப்படிஞ்சதுனால ஆமா. அகில உலக ரட்சகரை ஆ. வளர்த்த தகப்பன் என்ற பேரும் பெற்றாரு. அப்ப அவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னா கீழ்ப்படிஞ்சதுனால. ஆமா ஆமா. ஆ. கர்த்தரின் வார்த்தைக்கு ஆமா. இந்த யோசேப்பும் சரி. இந்த மரியாளும் கீழ்ப்படிஞ்சதுனால ஆமா. கிறிஸ்து என்னும் உலக ரட்சகரை சரி. வளர்த்த தகப்பன்மார் என்ற பெயரை பெரிய பாக்கியத்தை பெற்றாங்க. சரி. கிறிஸ்துமஸ் வாழ்க்கைனா ஆ. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு தியாகம் செய்கிற வாழ்க்கை. ஆமா. அந்த யோசேப்பும் மரியாளும் சரி. தங்களையே தியாகம் பண்ணி ஆ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால சரி. பெரிய வாக்கியத்தை
பெற்றாங்க. ஆமா. அப்படி போல சரி. நாமும் ஒவ்வொரு நாளும் ஆமா. ஆண்டவர் சொல்லுற வார்த்தைக்கு ஆ. கீழ்ப்படியும் போது, சரி. வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது ஆமா. நம்ம வீட்டுல, ஆமா. நம்ம குடும்பத்துல ஆமா. என்னாலும் கிறிஸ்துமஸ் தான். ஆமா. சமாதான நாளெல்லாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தா ஆமா. வீட்டுல என்ன ஆளும் சந்தோஷம் தான். அண்ணாவி கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லியாச்சு. அவங்கள பாக்குறதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அண்ணாவி? சொல்றேன். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை ஈயாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை ஈயாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ என்று சொல்லி ஞானிகள் தேடி வந்தாங்க. ஆமா. மேய்ப்பர்கள் தேடி வந்தாங்க. ஆமா. மேய்ப்பர்கள் யார் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்க. ஆடு மேய்க்கிறவங்க தேடி வந்தாங்க. யாரு? ஞானிகள்னா யாரு? ஞானிகள்னா ஆராய்ச்சியாளர்கள். சரி. சிமியோன் தேடி வந்தான். ஆமா. சிமியோன்னா ஆ. ஒரு தேவ மனுஷன். சரி. அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆமா. என்ன தீர்க்க தரிசனம்னா, என்ன நீ தீர்க்க கர்த்தருடைய தரிசனம்? கிறிஸ்துவ காண்கிறதுக்கு முன்னாடி ஆமா. நீ மரணம் அடைய மாட்ட. சரி. அந்த உலக ரட்சகராகிய கிறிஸ்துவ நீ பார்த்த பிறகுதான் உன் மரணம் இருக்கும் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆமா. அதனால இந்த கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே சரி. இந்த சிமியோனும் தேடி வந்தா. ஆமா. சரி அண்ணாவி, இன்னொன்னு அரசனை காணாமல் இருப்போமோன்னு பாண்டியில என்ன அரசன்னு திடீர்னு யார பார்க்க போறோம்? அரசனா யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் அரசன் சொன்னேன். சரியா? சரி, ஞானிகள் எதற்காக தேடி வந்தாங்க அண்ணாவி? ஞானிகள் தங்களிடம் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை வணங்கிவிட்டு போக வேண்டும் என்று வந்தார்கள். ஆமா. சரி. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களோ? யாருக்கு? ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு இல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக தேடி வந்தாங்க. ஆமா. ஆமா. ஓ, சரி சரி. அப்ப என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க? ஜான்சன் பேபி பவுடரு, ட்ரெஸ், புது ட்ரெஸ், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜாமான்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்களோ? ஆமா ஆமா. சீச்சி அந்த இதெல்லாம் இல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? என்ன கொடுத்தாங்க? ஞானிகள் தங்களிடம் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை இயேசுவுக்கு கொடுத்து படைத்து அவரை வணங்கி விட்டு போறதுக்காக வந்தாங்க. ஏங்கப்பா, நம்ம தான் ஏசப்பட்ட ஏதாவது வரணும்னு சொல்லி இயேசுவை தேடுவோம். ஆனா இவங்க என்னன்னா இயேசுவே தேடி வந்து காணிக்கை கொடுத்தாங்க. ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு எல்லாம் எப்படி தகவல் கிடைச்சிச்சு ஏசப்பா பிறந்தாங்க? மேய்ப்பர்களுக்கு அவங்க ஆடுகள் மேய்ச்சிட்டு நைட்ல தங்கி இருக்கும்போது குளிர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது தேவதூதர்கள் வானத்தில் உள்ள பரம சேனையினுடைய திரள் இவங்களுக்கு வந்து உலகத்துல தேவகுமாரன் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவங்களுக்கு சொன்னாங்க. ஞானிகள் எதற்காக கிறிஸ்துவை தேடி வந்தாங்க அண்ணாவி? முன்னர் காலத்துல இருந்தே ஆண்டவர் யூதேய தேசத்துல பெத்லகேமில யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்துல பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அத கணக்கு வைத்து இந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் நட்சத்திரங்களை கணக்கு பண்ணி இந்த காலகட்டத்துல நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்ட அவங்க கிறிஸ்துவ தேடி வந்தாங்க. தேடி வரும்போது வெறுங்கையோட வராம உங்களிடம் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை காணிக்கை படைக்கிறதுக்காக தேடி வந்தாங்க. கிறிஸ்துவ என்ன செய்யணும்? தேடணும். கிறிஸ்து பிறப்பின் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறது கிறிஸ்துவ தேடணும். இயேசுவை நாம் தேடிடுவோம்.
அருளை விட்டுறாங்க. ஆமா. அது மட்டுமா இன்னைக்கு பணம் பணம் தேடி இயேசுவையே பறி கொடுத்துறாங்க. அதனால சொல்லை தேடி அருளை விடாதீங்க. பணத்தை தேடி பணத்தை விடாதீங்க. சொல்லை தேடி அருளை விடாதீங்க. பணத்தை தேடி பணத்தை விடாதீங்க. அன்பை தேடி மறந்திடாதீங்க. இயேசுவை தேடி ஓடி வாருங்க. அன்பை தேடி மறந்திடாதீங்க. இயேசுவை தேடி ஓடி வாருங்க. பொன் வாருமே, புகழ் வாருமே, பொன் வாருமே, புகழ் வாருமே. மண்ணின் மாந்தரும் தேடி வருவார். மண்ணின் மாந்தரும் தேடி வருவார். ஆமா நவி, ஞானிகள் கொடுக்கிறதுக்காக தேடி வந்தாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆமா. அண்ணாவி என்ன கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கிடதான். ஆமா. அப்படியா? என்ன வந்து கொடுத்தாங்க தெரியுமா? என்ன கொடுத்தாங்க? பொன்னுதனை கொண்டு வந்து பொல்லு போல கொண்டு வந்து, வெள்ளை கோலம் எடுத்து வந்து, வெள்ளை கோலம் எடுத்து வந்து, தூபவர்க்கம் கொண்டு வந்து, தூபவர்க்கம் கொண்டு வந்து, இயேசுபாலன் முன்னணியில், இயேசுபாலன் முன்னணியில் ஞானிகள் படைத்தார்களே, ஞானிகள் படைத்தார்களே. எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆ, என்ன ஆசைன்னு சொல்லட்டா? என்ன ஆசை? அந்த பொண்ணுல ஒரு பவுன் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ. இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு கல்கமல் வாங்கி போடலாம்னு ஒரு ஆசை. பாருங்கப்பா, ஆ. நம்ம நாட்டு புத்திய காட்டிட்டீங்களே. ஆமா. வாங்குறத பார்க்கிறோம், ஆ. கொடுக்கறதுதான் பாக்கியம்னு ஆ. நம்ம பைபிள்ல குறிப்பிட்டிருக்கு. ஆமா. நம்ம புத்தி ஆ. என்னைக்கு வாங்குறதுல தான் இருக்கும். ஆகையினால ஆமா. வாங்குறவனை காட்டிலும் சரி. கொடுக்கறவன் தான் புத்திசாலி. ஆமாயா? ஆமா. என்னெல்லாம் கொடுக்கணும்? ம். வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, மங்கள வாழ்வு, வாழ்வில் வாழ்வு, வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, கொடுப்பது நல்ல சுக வாழ்வு, வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, மங்கள வாழ்வு, வாழ்வில் வாழ்வு, வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, கொடுப்பதை நல்ல சுக வாழ்வு. பாகம் கொடுங்க, கடனி வாழுங்க, தியாகம் பண்ணி கொடுங்க, துஷ்ட வாழ்விங்க. பாகம் கொடுங்க, கடனி வாழுங்க, தியாகம் பண்ணி கொடுங்க, துஷ்ட வாழ்விங்க. முயற்சி கொடுங்க, எடுத்து கொடுங்க, கொடுப்பதினால் பலன் பெறுவீங்க. வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, மங்கள வாழ்வு, வாழ்வில் வாழ்வு, வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, கொடுப்பதை நல்ல சுக வாழ்வு. வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, மங்கள வாழ்வு, வாழ்வில் வாழ்வு, வள வாழ்வு, புவி வாழ்வு, வாழ்வு, கொடுப்பதை நல்ல சுக வாழ்வு. அண்ணாவி பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொடுங்க கொடுங்கன்னு கொடுத்தானா திருப்தியா வாழலாம்னு சொல்லியிருக்கு. ஆமா, கொடுத்தா மகிழ்ச்சியா வாழலாம். ஆமா. பாட்டு என்றாலே ஆமா. மகிழ்ச்சியை தான் குறிக்கும். சரி. மகிழ்ச்சியா இருக்கிறவன் தான் பாட்டு பாடுவான். ஆமா. நீதிமானோ பாடி மகிழுவான். ஆமா. நவி, கிறிஸ்துமஸ் காலம் முழுவதும் பாடலா இருந்துச்சோ? ஆமா ஆமா, கிறிஸ்துமஸ் காலம் முழுவதும் பாடல் தான். ஆமா. முதல்ல ஆ. தேவதூதன் வந்து மரியாளுக்கு வாழ்த்து சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கூறினாரே. ஆ. அப்போ தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆ. தன்னை அர்ப்பணித்த மரியா சரி. என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செய்தா? ஆத்துமா
கீழ்ப்படிஞ்சு பாடினாங்க. ஆமா. நாமும் ஆண்டவரை எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் சரி. பாடல் பாடணும். ஆமா. வேற யாரெல்லாம் பாட்டு பாடினாங்க? தூதர்கள் பாடினாங்க, ஆமா. மேய்ப்பர்கள் தொழுதாங்க, சரி. ஞானிகள் தொழுது கொண்டாங்க, ஆமா. சிமியோனும் தொழுது கொண்டார். சரி. யாருமே அழ வரல, கிறிஸ்துவ பணிந்து கொண்டு தொழுவதற்காக வந்தாங்க. ஆமா. எனவே கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சரி. நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணற்ற கிளிகளும் வெண்மையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணற்ற கிளிகளும் வெண்மையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணற்ற பொருள் தரும் வல்லவரின் மனதில் சொல்லியேற்றவே. மண்ணிலுள்ள ஜோதிகளும் பல பொருள் தரும் வல்லவரின் மனதில் சொல்லி போற்றவே. அண்ணனும் பிதாவும் கொடை புண்ணிய குமாரனை கொண்டாடுக. அவர் புகழ் தீருக, வேதம் திரள் கூடுக. எழுப்புங்கள் பாடிட பாடிட எங்கள் சுந்தர பரமதேவ மைந்தரின் கிறிஸ்துவுக்கு தோத்திரம் முகத்தில் கீர்த்தனமென்றோ. பரமதேவ மைந்தரின் கிறிஸ்துவுக்கு தோத்திரம் முகத்தில் கீர்த்தனமென்றோ. யாருமே அழ வரல, ஆமா. ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக வந்தாங்க. சரி. எனவே கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணற்ற கிளிகளும் வெண்மையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணற்ற கிளிகளும் வெண்மையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் இன்னும் பல பொருள்களும் வல்லவரின் மனதில் சொல்லியேற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் இன்னும் பல பொருள்களும் வல்லவரின் மனதில் சொல்லியேற்றவே. அண்ணனும் பிதாவும் கொடை புண்ணிய குமாரனை கொண்டாடுக. அவர் பாதம் தேடுக, வேதம் திரள் கூடுக. துதி புகழ் பாடிட பாடிட எங்கள் சுந்தர பரமதேவ மைந்தரின் கிறிஸ்துவுக்கு தோத்திரம் முகத்தில் கீர்த்தனமென்றோ. சுந்தர பரமதேவ மைந்தரின் கிறிஸ்துவுக்கு தோத்திரம் முகத்தில் கீர்த்தனமென்றோ. அப்பனா கிறிஸ்துமஸ் காலம் முழுசும் துதி பாடலா தான் இருந்திருக்குன்னு. ஆமா ஆமா, ஒரே மகிழ்ச்சி தான். அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்கன்னு. ஆமா ஆமா, ஒரே சந்தோஷம் தான், ஒரே மகிழ்ச்சி தான். அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆமா. நாமும் ஆ. ஆண்டவரை அதிகமா துதிக்கணும். சரி. அதிகமா துதித்து ஆ. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமா. அதனால ஆமா. துதிப்போம், உம்மை துதிப்போம், தூயவரே உம்மை துதிப்போம். உன்னதரே, உன்னதரே, வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம், வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம். துதிப்போம், உம்மை துதிப்போம், தூயவரே உம்மை துதிப்போம். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம், வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம். துதிகளை அரியணையாக்கினோம், உமக்கு தருகின்றோம். ஆராதனை கிரங்களாக்கி உமக்கு தூற்றுகிறோம், உமக்கு தூற்றுகிறோம். துதிப்போம், உம்மை துதிப்போம், தூயவரே உம்மை துதிப்போம். உயர்ந்தவரே, உன்னதரே, வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம், வல்லாளெல்லாம் உம்மை துதிப்போம். நம்ம இப்படி ஆண்டவரை தினமும் துதிக்கணும். ஆமா. ஆமா, இப்படி துதிச்சனால என்ன நடந்துச்சு? நம்ம இப்படி துதிக்கும் போது ஆ. கர்த்தருடைய மகிமை இறங்கும். சரி. மகிமை வந்தாலே
துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். சரி. நாம துதிக்கும் போது சரி. நம்ம பக்கத்திலே இறங்கி வந்து விடுகிறார். கஷ்டத்திலையும் துதிக்கணும். என்னன்னா நம்ம கஷ்டத்திலையும் துதிக்கணும், ஆமா. தாழ்வுலையும் துதிக்கணும், சரி. நஷ்டத்திலையும் துதிக்கணும், ஆமா. இன்பத்திலையும் துதிக்கணும். என்னாலும் துதித்தா சரி. என்னாலும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். அடேங்கப்பா. மனைவி கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லாரும் வாழ்த்து அட்டையெல்லாம் அனுப்புறாங்களே, அது எதுக்கு அனுப்புறாங்க? வேதத்துல அப்படி போட்டிருக்கா? தனது பாக்கியத்தை நினைத்து மகிழ்ந்த மரியாதம்மா என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. துதித்தாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? எலிசபெத்னு ஒரு அம்மா இருந்தாங்க. சரி. அவங்க வயதான காலத்துல ஆ. கர்ப்பவதியா ஆனாங்க. சரி. இத தேவதூதன் வந்து ஆ. அந்த மரியாள் அம்மாவுக்கு சொன்ன உடனே சரி. மரியாளும் தனது பாக்கியத்தை நினைச்சு ஆ. உடனே அந்த எலிசபெத் அம்மாவை பார்க்க ஆ. நேரா போய் சரி. என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? எலிசபெத் அம்மாவை வாழ்த்துனாங்க. சரி. அப்படியா? ஆமா. ஆ. தனது பாக்கியத்தை நினைத்து மகிழ்ந்த மரியாள் அம்மா எலிசபெத்தை வாழ்த்துனாங்க. ஆமா. அந்த எலிசபெத் அம்மாவும் ஆமா. அந்த மரியாள் அம்மாவை வாழ்த்துனாங்க. ஒரே அந்த வாழ்த்து தான். அதனால நாம என்ன செய்யணும்? வாழ்த்தணும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். ஆமா. கர்த்தரின் வார்த்தைகள், ஆ. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம புத்தகத்துல, வேத புத்தகத்துல ஏராளமா இருக்கு. ஆமா. அதனால ஆமா. நாம ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சரி. பரிசுகள் வாங்கி கொடுக்க முடியாட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆ. தாராளமா அள்ளி கொடுத்து ஆ. அவங்கள பாராட்டலாம். அது முழு மனசோட சொல்லணும். ஆமா, முழு மனதோட நம்ம பாராட்டணும்னா சரி. நம்ம வாக்கு நிச்சயமா அவங்களுக்கு பலிக்கும். வாழ்த்தத்தானே நம்ம படைச்ச ஆண்டவர், இயேசு ஆண்டவர், வாழ்த்தி உயர்ந்திடுவேன். வாழ்த்தத்தானே பிறந்து வந்தேன். வாழ்த்தத்தானே நம்ம படைச்ச ஆண்டவர், இயேசு ஆண்டவர், நான் வாழ்த்தி உயர்ந்திடுவேன். நான் வாழ்த்தத்தானே பிறந்து வந்தேன். நாங்க வேற என்னெல்லாம் இது வந்து தெரிஞ்சுக்கிடுறோம்? கிறிஸ்து பிறந்ததுனால ஆமா. ஆராய்ச்சியாளர்கள் கௌரவங்களாம் தேடி வந்தாங்கன்னு சரி, சொன்னோம். ஆமா. அவர் எங்க பிறந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் ஒரு சத்திரத்துல பிறந்தாரு. சத்திரத்திலயா? ராஜான்னு சொல்றீங்க? எப்படி ஒரு ராஜா சத்திரத்துல பிறக்க முடியும்? எதற்காக சத்திரத்துல பிறந்தார் தெரியுமா? ஒரு அரண்மனையில பிறந்திருந்தா ஏழைகள் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாம போயிரும். சரி, சரி. எல்லாருடைய பாடுகளையும் எல்லாருடைய துன்பம் அனுபவிக்கும்படியா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து சத்திரத்துல பிறந்தாரு. சரி, சரி. ஆண்டவருடைய பிறப்பு சந்தோஷத்தை மட்டும் இல்லாம சரி. அன்பையும் நமக்கு காட்டுது. இந்த உலகத்துல சரி. நாம பாவத்துக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் மூழ்கி கிடக்கும் போது நம்முடைய ஆண்டவர் சரி. பிதாவானவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மனிதனாக அனுப்பினார். சரி, சரி. அண்ணாவி, ஞானிகள்லாம் தேடி வந்தாங்கல்ல, அப்ப ஏசப்பா அரண்மனையில பிறந்தாங்களோ? எங்க பிறந்தாங்க? அரண்மனையில பிறக்கல. நம்ம ஆண்டவர் தாழ்மை உள்ளவர். சரி. அவர் எங்க பிறந்திருப்பார் தெரியுமா? எங்க இருந்தாரு? முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கே மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே, மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே, திருமணின் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. எல்லாரும் தூக்கிட போறாங்க, வேற என்ன? ஆரிரால இல்ல, தூங்குற கால்ல நம்முடைய ஆண்டவர் ஆமா. தாழ்மை கோலத்துல தாழ்மையின் ரூபம் எடுத்து சரி. சத்திரத்தின் புல்லணையில அவர் பிறந்தாரு. ஆமா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்கிறதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. சரிங்களா? கதைன்னா ரொம்ப ஜாலிதான், கேட்போம். சரி சரி. ஒரு குளம் இருந்துச்சு. சரி. அந்த குளத்துல ஒரு சிறுவன் தவறி விழுந்துட்டான். ஐயோ. தவறி விழுந்தவனுக்கு நீச்சல் தெரியாது. அடப்பாவமே. குளத்துல முங்கி உயிர் போற ஒரு அளவுக்கு அவன் முங்கிக்கிட்டு இருக்கான். சரி. அந்த வழியா ஒரு அரசியல்வாதி, சரி. ஒரு சமூக சீர்திருத்தவாதி வந்தாரு. அவர் வந்தவரு சரி. சொல்லிக்கிட்டே போறாரு. சொன்னாரு. அந்த ஊர்ல இருக்கவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க. சரி.
அச்சோ பாலம் கட்டல. பாவம் அந்த பையன், யார் பெத்த பையனோ உயிர் போக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு. அவர் தூக்கி விடலையா? தூக்கி விடல, சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்து ஒரு வாத்தியாரு வந்தாரு. அவர் வந்தவரு ஐயோ இந்த நீச்சல் தெரியலையே இந்த பையனுக்கு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்காங்க, எழுத சொல்லி கொடுக்காங்க, நீச்சல் படிக்க சொல்லி கொடுக்க கூடாதா? இந்த ஸ்கூல்ல அந்த திட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லிட்டு பையன் யார் பெத்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கடைசியில வேக வேகமா ஓடி வந்தாரு. அவர் வந்து யாரையும் ஒண்ணுமே பார்க்கல, டபக்கு உள்ள குதிச்சுட்டாரு. உள்ள குதிச்சு இந்த பையனை வெளியே இழுத்துட்டு வந்து காப்பாத்திட்டாரு. காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து அந்த பையனை தண்ணியெல்லாம் கக்க வச்சு அப்படியே தடவி கொடுக்காரு. தடவி கொடுத்து அந்த பையன் பாப்பான் யாருன்னு பார்த்தா கடைசியில அவங்க அப்பா. ஆமா, அப்பாவின் அன்பு அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அப்பாவின் அன்பு அவ்வளவு பெருசு. அரசியல்வாதி வந்தா சாக்கு போக்கு சொல்லி போயிட்டான். வாத்தியார் வந்தாரு, அவரும் சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில அப்பா அன்பு எதையும் பார்க்காம ஆமா நீச்சல் தெரியாட்டாலும் நீச்சல் தெரியாட்டாலும் தன் பையனுக்காக உள்ள குதிச்சு காப்பாத்திடுவாரு. அதுதான் அப்பாவின் அன்பு. அந்த அப்பாவுடைய அன்பை விட தாண்டின அன்புதான் நம்ம அப்பாவின் அன்பு. நம்ம எல்லாம் சாபத்திலையும் பாவத்திலையும் மூழ்கி இருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இந்த சாபத்தை நீக்குவதற்காக, பாவத்தை நீக்குவதற்காக, வியாதியிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக அந்த மனித கோலம் எடுத்து இந்த புல்லணையில வந்து பிறந்தார்ப்பா. அந்த அன்பு எவ்வளவு அன்பு, பெரிய அன்பு தெரியுமா? வீட்டு இருக்கிறவரு புல்லணையில வந்து பறந்து நம்மள வெச்சிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? பாவியாக
உலகத்துக்கு இறங்கி வந்தது போல கிறிஸ்துவின் அன்பை நாமும் பிரதிபலிக்க வேண்டும். ஆமா ஆமா. இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக ஆமா. நாம் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் என்னவென்றால் மனப்பூர்வமா கர்த்தரை தேடணும், முழு இருதயத்தோட தேடணும், மனப்பூர்வமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், கொடுப்பத பாக்கியமா நினைக்கணும், பார்க்கும் எவரையும் பாராட்டி கர்த்தரின் வாழ்த்துதலை சொல்லணும், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு கூறணும். இந்த வேதத்துல ஆவியின் கனிகள் 9 கூறியிருக்கு. அதுல முதல் கனி என்னதுன்னா அன்புதான். இந்த அன்பு இருந்தா சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், நீடிய பொறுமை வரும், சாந்தம் வரும், இச்சையடக்கம் வரும், விசுவாசம் வரும். அதனால எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பதே ஆண்டவருடைய கட்டளை. இந்த அன்பு வந்துட்டாலே மொத்தத்துல சந்தோஷமும் சமாதானமும் நம்ம வீட்டுல கூடிக்கொள்ளும். ஆமா ஆமா ஆமா. சந்தோஷமா இருந்தா தினம் கிறிஸ்துமஸ் தான். ஆமா, சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தா நம்ம உள்ளத்துல வந்துருவாங்க. என்னாலும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஆமா. இந்த வில்லிசை நிறைவாக இந்நன்னாளில் ஆ. உங்கள் சிறுமையை கர்த்தர் பெருமையாக்குவாராக, ஆ. உங்கள் நெருக்கம் விசாலமாவதாக, ஆமென். உங்கள் அடிமை வாழ்வு ஆ. அரச வாழ்வாக மாறுவதாக, சரி. இருண்ட உங்கள் வாழ்வில் ஆ. தெய்வீக ஒளி பிறப்பதாக, சரி. அதை கண்டு அநேகர் உங்களிடம் ஓடி வருவார்களாக, சரி. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக, ஆ. உங்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவு சரி. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக என்று சொல்லி ஆ. உங்களை வாழ்த்திக் கொண்டு எங்களுடைய வில்லிசையை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆ. எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் கூறிக்கொண்டு இந்த வில்லிசையை நிறைவு செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish